السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையின் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கவலைகளை நீக்குகின்ற ஒரு இறை வசனத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபூதாவூத் என்ற கிதாபிலே 5081வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால இதா அஸ்பஹ வ இதா அம்ஸா, எவர் காலையிலோ அல்லது மாலையிலோ இதை ஓதுகின்றாரோ, இதை ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற இறை வசனத்தை ஓதுகிறாரோ. இந்த ஆயத்து எங்கே வந்ததுன்னா, குர்ஆன்ல 9வது சூரா சூரத்து தௌபா என்பதாக சொல்லப்படும். அந்த சூரா தௌபாவினுடைய கடைசி ஆயத்து தான் இந்த ஆயத்து. அதுல வந்து ஃபைன் தவல்லவ் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த ஃபைன் தவல்லவ் விட்டுருங்க, ஏதாவது மேல உள்ள தொடராக வரும். ஃபைன் தவல்லவ் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற வார்த்தையை, என்ற இறை வசனத்தை யார் காலையிலோ மாலையிலோ ஓதுகின்றாரோ, இத்தனை ஓதும் சபா மர்ராத்தி 7 தடவை ஓதுகின்றாரோ, கபாஹுல்லாஹு மா ஹம்மஹு, அவருக்கு எது அதிக கவலை ஏற்படுத்துமோ அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிட்டான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்தியை சொல்றான், சாதிக்கன் கானாவு காதிபா, அவன் அதை நம்பி ஓதினாலும் சரி, நம்பாமல் ஓதினாலும் சரி. சில பேர் ஓதுற நேரத்தில் நம்பிக்கையா ஓதுனாத்தான் பயன் தரும். பொதுவா நம்ம எதையுமே நம்பி ஓதுனாத்தான் பயன் தரும். ஆனா பெருமானார் அவர்கள் இந்த ஆயத்துக்கு ஒரு சிறப்பை கூறுகிறார்கள். இதை ஓதுனா என் கவலை தீருங்கிற நீ நம்பிக்கையா ஓதுனாலும் சரி, நீ நம்பிக்கையே இல்லை, ஏதோ அஜப்து சொன்னாரு, நம்மளும் ஓதி பார்ப்போமே, ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க சில பேர், ஓதித்தான் பார்ப்போமே, நடக்குதா நடக்கலன்னு பார்ப்போமே என்பதாக ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் ஓதினாலும் சரி, இந்த ஆயத்தாகிறது கவலையை நீக்குவதற்கு மிகப்பெரிய ஆற்றல் படைப்பதாக, அருமருந்தாக இருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை ஹஜ்ரத் அபூ தர்தா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதர்கள் என்பதாக யாரும் கிடையாது. இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதர்கள் என்பதாக யாருமே கிடையாது. சொல்லுவாங்க, கவலையே இல்லாதவங்க 2 பேர் இருக்கா. கவலை இல்லாதவங்க 2 பேர். யாரா? ஒரு நகைச்சுவையாக அல்லது தத்துவமாகவே கூறுகிறார். ஒன்று, இந்த உலகத்துல பிறக்காதவர்களுக்கு கவலை இல்லை, அல்லது இந்த உலகத்தை விட்டு சென்றவனுக்கு கவலை. இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு கவலை, அவன் மறுமை வாழ்க்கை அதை பார்த்துட்டு போயிருமா, அது எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல நமக்கு பிறக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதாக சொல்லுவார். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, என்னன்னா இந்த உலகமே தெரியாத குழந்தைகளுக்கும் பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தை உண்மையாக துறந்த ஞானிகளுக்கும் பிரச்சனை இல்லை. உலகம்னா என்னன்னே தெரியல, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, அது பாட்டு ஜாலியா இருக்கு. சரி, உலகத்தை உண்மையாக துறந்த ஞானிகள் இருக்காங்க, அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன கிடைச்சா சாப்பிடுவாங்க, அவங்க பாடு இருப்பாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த உலகை துறந்த ஞானிகள் அவங்க கவலை. மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் கவலை. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வான், அலியோம் லனா வலியோம் அலைனா, ஒரு நாள் எனக்கு இன்பமாக இருக்கிறது, ஒரு நாள் எனக்கு துன்பமாக இருக்கிறதாக சொல்வார். அது ஒரு நாள் இருப்பதாக அவர் சொல்வார்.
ஒரு நாள் கூட வந்துட்டு முழுமையா இன்பமா போகணும்னு சொல்லவா முடியாது. அது இன்பமும் துன்பம் மாறி மாறி தான் ஒரே நாளையிலேயே சில சந்தோஷங்களையும் நான் பார்க்கிறோம், சில சங்கடங்களையும் பார்க்க செய்யறோம். எல்லா மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுவா இல்லையா, ஜாகிர் மே ஷேர்வா அந்தர் மே பரேஷான். வெளியே சொல்லுவாங்க எல்லாம் டிப்டாப்பா இருப்பாங்க, நான் அது அஜத்துக்கு என்னையா ஜாலி, என்ன செய்யறாங்க பாரு, ஜாலியா வர்றாரு போறாரு, ஒலியாசலுக்குள்ளே வீடு, நல்ல சம்பளம், சாப்பாடு, போக்குவரத்து, என்ன எல்லா வெறியும் ஒண்ணும் இல்லை. அப்படி உள்ளுக்குள்ள வந்து நம்ம எத்தனை மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு உள்ள பிரச்சனை மன அழுத்தங்கள்ல அவனுக்கு தான் தெரியும். இப்ப உலகத்துல எல்லா மனிதனுடைய வாழ்க்கையையும் கவலை இருக்கும் என்பது முதல்ல நம்ம விளங்கும். அதிகமான மக்கள் அதை விளங்குறது என்னடா, உலகத்துல நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம், எல்லாம் நல்லா இருக்காங்க, ஜாலியா இருக்கான், அவனுக்கு என்ன குறை என்பதாக நாம் நினைக்கின்றோம். இதற்கு ஒரு வரலாறு நான் சொல்றேன். முதல்ல இந்த அடிப்படையிலே இந்த தவறான எண்ணத்தை முதல் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம், மற்ற எல்லாரும் நல்லா இருக்கான்னு நினைக்கிற இதுவே தவறான எண்ணம். நான் 94 பெங்களூர்ல சபீல் ரஷாதுல வந்து தௌரா ஓதும் போது சித்தியல்கோட்டை வீராரசன் ஒருத்தவங்க தான், ஒரு பெரிய ஒரு இறைநேச இருந்தாங்க. அவங்க வந்து ஹரம் ஷரீஃப்ல தான் மூத்தாங்க. அவங்க ஒரு வரலாறு சொன்னாங்க. அவங்க ஒரு பார்சி கிதாபில் படிச்சுதான் ஒரு வரலாறு சொன்னாங்க. இந்த உலகத்துல கவலையே இல்லாதவன் யாருமே இல்லப்பா, முதல்ல அதை விளங்கணும்னு சொன்னான். கவலையே இல்லாதவன் யாருமே இல்லை, அதை விளங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொன்னான். ஒரு மனிதன் அல்லாஹ் துஆ செஞ்சுட்டே இருந்தான். என்னடா யா அல்லாஹ், உலகத்துல எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காது, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் சோதனையை கொடுத்துட்டே இருக்கு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். சொல்வா இல்லையா, பட்ட இடத்திலே படும் என்பதாக கெட்ட குடியை கெடுவாக சொல்லும் மாதிரி எனக்குத்தான் அடி மேல அடி, ஊர் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கும், எனக்கு மட்டும்தாண்டா அல்லாஹ் இப்படி போட்டு சோதிச்சுக்கிட்டே இருக்கு என்பதாக ஒரு எப்போது பார்த்தாலும் அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு கிடந்தான், துஆ செஞ்சுட்டே கிடந்தான். அப்படி ஒரு நாள் அவன் துஆ செய்கிற நேரத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வர்றான். அந்த கேட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாவுல ஹயாத் என்ற தண்ணீரை குடித்ததுனால உலகம் அதிகிற வரைக்கும் இருக்கிறார். சரியா, சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கு வந்து என்ன செய்யறாங்க, அந்த மனிதருக்கு தேவையான உதவிகளை அவங்க செய்யறாங்க. ஹஜ்ஜுடைய காலத்திலே வந்து ஒவ்வொரு ஹாஜி இடத்திலும் ஒரு என்ன செய்யறாங்க, முசாபா செய்யறாங்க. பல பெரியார்கள் இறைநேசர்கள் அவங்கள பார்த்து அறிவுரைகளாம் வாங்கி வரலாறும் நிறைய இருக்கு. இதில் வந்தா கேட்டாங்க, இல்லப்பா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி என்னப்பா? ஆமாண்ட, ஒரு உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தாங்க கவலையா கஷ்டமா இருக்கேன், எனக்கு மட்டும்தாங்க அடிமேல அடி, ஊர் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் சொன்னாங்களா, சரிப்பா, உனக்கு சில நாட்கள் உனக்கு தவணை தரேன், சில நாட்கள் கழிந்து சொன்னாங்க, நீ வந்து எங்க வேணாலும் போய் சுத்தி பார்த்துக்க, எங்கெங்க போனவோ போ. சில மாதங்கள் கழிந்து இந்த ஒரு நாள் சொன்னாங்க, இந்த நாளையில இந்த இடத்துல மீண்டும் நீ வா, நானும் இங்கே வருவேன், இந்த இடத்துக்கு மீன் வந்து நானும் வந்து, நீ போற நேரத்துல ஊர்ல வந்து யார வேணாலும் பார்த்து அவரை மாதிரி ஆக வேண்டும் என்பதாக நீ ஒரு முடிவுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு அந்த நாள் வந்து நானும் வந்துட்டு அந்த இடத்துல அந்த நாள் வந்துடுவேன், நான் அல்லாஹ்வோட துஆ செய்வேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட நடத்தி வச்சுவான். ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நான் உனக்கு துஆ செய்வேன், அது நடந்துருந்தாங்க சொல்றான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அவங்கள்ட்ட என்ன செஞ்சா, அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஊரா போனான். இந்த ஊர்ல சுத்துறது, இந்த ஊர்ல யார் பெரிய பணக்காரன் அப்படின்னு. ஆமா சரி, மனிதனுடைய நர்சு கேட்காது. சரியா, பெருமானா சொல்லுவாங்க இல்லையா, லவ்கால் இப்னு ஆதம் வாதியான் அபில் அபத்தகா வாதியன் சாலிசா, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்துல 2 ஓடைகள் ஓடினாலும் 3ஆவது ஒன்று தேடுவாங்க. இப்ப இந்த ஊருக்கு வர்றது வந்து பெரிய பழக்கார யார் இந்த ஊர் விசாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன இருக்கு, சரி அப்புறம் பார்த்துட்டு சரி இவர மாதிரி ஆக துஆ செய்யலாமான்னு ஒரு யோசிப்பான். அப்புறம் இன்னும் நாள் தான் நாள் இருக்குல்ல, இவனை விட பழக்கார இருக்கத்தான் செய்வான், வேற ஊரு போய் பார்ப்போம், வேற இடத்த போய் பார்ப்போம் இருப்பாக என்ன செய்ய. கடைசியில ஒவ்வொரு ஊரா போய் இவனை விட பழக்கார யார் இருக்கா, இவனை விட சந்தோஷமா யார் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றான். கடைசியில வந்து என்ன செய்யறான், நாள் நெருக்கமாயிருச்சு, ஒரு முடிவுக்கு வர்றான். என்னன்னா, ஒரு ஊர்ல போனா சொந்தமாக கப்பல் வைத்து வணிகம் செய்யக்கூடிய ஒருத்தரை முடிவு பண்ணான். சொந்தமா கப்பல் வச்சிருக்கான். அவன் வீட்டுக்கு முன்னால காரு எல்லாம் நிக்குது, வேலைக்காரங்க எல்லாம் நிக்கிறான்.
பெரிய பங்களா அரண்மனை மாதிரி வாழ்க்கை முடிவு பண்ணிட்டான். ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்றான், நல்ல ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்து முடிவு வந்துட்டான். முடிவு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து முடிவு வந்துட்டான். வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. நெருடல் என்னன்னா, சரி நம்ம இவன மாதிரி ஆக மாதிரி துவா செஞ்சிடலாம். ஒருவேளை இவனுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா, இவனுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனை சேர்ந்தால வரும். அவனை மாறி அப்படின்னு ஏதாவது நன்மை மற்றும் ஒரு தீமையை வரும் இல்லையா? இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் இருந்தான்னா ஒருவேளை அந்த சிக்கல் நமக்கு வந்துச்சுன்னா தலைவடியாகி போயிருமே என்பதாக இவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, நம்ம அந்த ஆளை பார்த்து நேரடியா பேசிடணும் முடிவு பண்ணலாம். முடிவு பண்ணிட்டு அப்புறம் கடைசியில வந்துட்டு அந்த பணியாளர்கிட்ட சொல்லிடணுமா அவளை பார்க்கணும். கடைசி காத்து கிடந்து அப்பா கிடச்சி போனவன்னு விஷயத்த சொல்லி நான் இவ்வளவு காலம் முழுவதும் புலம்பிக்கிட்டே இருந்தேன், காலம் செல்லாத புலம்பிக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் தஆலா ஹிப்ராஹிம் அனுப்பி விட்டுட்டான். அவர் வந்து என்ன செஞ்சாரு, என்கிட்ட கேட்டாரு. நானும் ஊரு பூரா சுத்தி பார்த்து கடைசியில முடிவு பண்ணிட்டேன், உங்களை மாதிரி வாழங்க, உங்களை மாதிரி ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கை வாழ நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து உங்களை துவா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது சரி, கூட வந்து ஒரு வார்த்தை பேசிடலாம் இருக்கா வந்தேன், இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு எதுவும் சங்கடங்கள்லாம் இல்லை அதையும் கேட்கறான். இவ்வளவு மாதிரி ஆவலும் நினைச்சிரு. ஆனா எனக்கு ஒரு உறுப்புல ஒரு பயம் வந்துருச்சு, ஏதாவது பெரிய சிக்கல்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த சிக்கல்ல நான் மாட்டிக்கிறேங்கிற மாதிரி பயம் வந்துச்சுன்னு அதை தான் கேட்டேன். இவருடைய அப்பாவித்தனத்தையும் அவருடைய அறிவார்ந்த செயலை வந்து என்னை விலகிட்டு அந்த சிறுவந்தர் சொன்னாராம், அடே அடப்பாவி, நல்ல வேலை வந்து என்கிட்ட கேட்டடா, நல்ல வேலை வந்து என்கிட்ட கேட்கறா, யார்ட்டையும் சொல்லாத ரகசியத்தை சொல்றேன், யார்ட்டையும் செல்படாத என்ன சொன்ன, கதவை சாத்தி சொல்லி கதவை சாத்த பிறகு சொன்னார் அப்படின்னா, அடப்பாவி வண்டி சொல்லிடாதடா, என்ன எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா, என்னுடைய மனைவி வந்து என் மனைவி நானும் ரொம்ப நேசமாக நாங்கள் வாழ்ந்தோம். என்னுடைய மனைவி நானும் ரொம்ப நேசமாக வாழ்ந்தோம். பெற்றோர் பார்த்து வைத்து திருமணம் தான். அந்த காலத்துல யாரு காதல் திருமணம் பண்ணலாம். ரொம்ப நேசமா வாழ்ந்தோம். எங்களுக்கு சில குழந்தைகளும் பிறந்தார்கள். ஒரு கட்டத்துல என் மனைவி வந்துட்டு உடல் நலம் குன்றி போய் என்ன செஞ்சார், மரணத்துடைய விளிம்புக்கே சென்று விட்டார். உடம்பு செல்லாம போய் மரணத்துடைய விளிம்புக்கே போயிட்டார். ரொம்ப முடியாம போயிட்டார். இன்னும் அவளை காப்பாற்ற முடியாது இருப்பதாக ஒரு மருத்துவர் சொல்லிட்டார். அப்ப அவ சொன்னா, உங்களுக்கு என்னங்க, கொண்டாடி செத்தா புது மாப்பிள்ள, நான் இன்னொரு சில நாட்களை நான் செத்துருவேன், நீங்க நல்லா கல்யாணம் பண்ணி இன்னொருத்தோட நல்லா ஜாலியா வாழ்வீங்க என்பதாக சொல்லி அவ சொன்னான். நான் சொன்னேன், அது அப்படியெல்லாம் கிடையாது, வாழ்ந்தால் உன்னோடு இல்லாவிட்டால் மண்ணுவோம், உனக்கு பிறகு நான் கல்யாணமே பண்ண போறது கிடையாது, உன் கூட வாழ்ந்துருவோம், கூட வாழ, உன்னுடைய மரணத்துக்கு பிறகு உன் நினைவோட வாழ்ந்து நான் செத்துருவேன். அவ சொன்னா, போயா எல்லாத்தையும் தெரியும், கடைசியில பாத்தியா எல்லாத்தையும் தெரியும். இது கொஞ்சம் கூட ஞாபகம் வருது. என்னடா, ஒரு கணவன் மனைவி போறாங்க, போகும்போது ஒருத்தர் என்ன செஞ்சார், தன் மனைவி மூத்தான அந்த கபூர்ல வந்துட்டு வீசிக்கிட்டு இருந்தார். மனைவி மூத்தார கபூர்ல வந்து வீசிக்கிட்டு இருப்பார். அப்ப மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, பாத்தியா எவ்வளவு பாசம் பாருங்க, மரணித்த மனைவிக்கு கூட வந்துருக்கு மண்ணறையில போய் வீசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, வாங்க இவ்வளவு பாசம் பாருங்க. என்ன செஞ்சாரு அந்த மனைவி கணவன் கடவுள் கேட்டா அப்படின்னு, இல்லையா இவ்வளவு பாசமா, இல்லையே மனைவி சொன்னா, நான் இறந்த அந்த மண் காயறதுக்கு முன்னால மறுமுறை பண்ணிடாதேன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கா, நான் வீசி விட்டா சீக்கிரம் காய்ச்சிருந்தாக்கா அடுத்த கல்யாணம் பண்றது தயாராக்கி தடையா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுக்கு சொல்றேன்டா, அந்த மாதிரி இருந்தா பெண் மனைவி சொன்னா, போயா தெரியாது, நான் செத்த உடனே நீ எது செய்யற, காலாவது கல்யாணம் பண்ணி நீ என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு தான் அந்த ஆட்டவை அற்பாயுசு எழுதி போட்டுதான் நான் மனைவிப்புற போறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா அவ சொன்னான். நான் சொன்னீங்க பார்பி, நான் உன் மீது வைத்த அன்பை நான் நிரூபிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஆண்மையை நீக்கிக் கொண்டேன், என்னுடைய ஆண்மையை நான் நீக்கிக் கொண்டேன். நடந்தது என்ன தெரியுமா, அந்த சந்தோஷத்துல அவ சௌரியமாயிட்டான். என் கணவரை இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, ஆண்மை இருந்தா தானே வாழ முடியும். அப்ப என்ன அப்படின்னா, என் மீது உள்ள அன்பின் காரணமாக அவனுடைய ஆண்மையை நீக்கி கொண்டானே அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா அவ சௌரியமாயிட்டா. அவ நல்லா இந்த வாரம் உட்கார்ந்துருக்கா, பத்தியா நல்லா இருக்கா, அவ ஜாலியா இருக்கா. கடைசியில எனக்கு என்ன செய்யறேன், அழகான மாளிகை, குழு அறை, அழகான பஞ்சு மெத்தை, அந்த மஞ்சனையிலே நான் படுத்திருந்தாள். பக்கத்திலே தேவதை மாறி மனைவி இருக்கின்றார். ஆனால் இல்லறத்தில் வாழ்க்கை நான் வாழ முடியும். இதை விட துர்பாக்கிய விடா இருக்கு.
இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களிலே மிகப்பெரிய சிற்றின்பம் என்பது இல்லறத்தின் இன்பம். உலகத்தினுடைய இன்பங்களிலேயே ஆக உயர்ந்த இன்பம் என்பது சிற்றின்பம். அது கூட சொல்லுவாங்க, உலகத்திலே மற்ற இன்பங்கள் ஒரு உறுப்புகளுக்கு சுகம் இருக்கிற நேரத்தில் அது இன்னொரு உறுப்புக்கு சுகம் இருக்காது. இல்லற வாழ்க்கை என்பதுதான் அனைத்து உறுப்புகள் ஒரு சேர இன்பத்தை அனுபவிக்கின்ற சிற்றின்பம், ஹலாலான முறையில். சரியா? சொன்னாரு. சொன்னா அந்த கோடீஸ்வரர் சொன்னா, டே அடப்பாவி, நல்ல வேலை வந்து கேட்டியாடா, இந்த காடு வந்து பங்களா இருந்து என்னடா இருக்கு, அறுசுவையான உணவை சாப்பிட்டுட்டு அழகான மங்கை இருந்து மெத்த இருந்து என்ன பண்றது, ஒண்ணும் இல்லடா, சும்மா படுத்து எந்திரிக்கிறது. அடப்பாவி, நல்ல வேலை வந்து கேட்ட பாடுறான். என்னை மாதிரி அகமது வா செய்யலாம், மனசான நொந்து போகிறேன், ஆனால் வெளியிலே சொல்வதற்கு என்னால முடியாது. என்னால வெளியே சொல்ல முடியாது, அப்ப நான் வெளியே சொல்ல முடியாது. அதான் நல்ல வேலை வந்து கேட்டேன். போய் உருப்படியா வாழ்ற வழியை பாடுறான்னு அவன் சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே திகில் அடைஞ்சு போயிட்டான். ஐயோ, நல்ல வேலை இவனை மாதிரி ஆக்கி கடைசியில எல்லா இருந்து புண்ணியம் இல்லாம அறுசுவையான உணவு இருந்து நாட்டு சொல்லுவார் இல்லையா? டேய் பேசல வாசன் சில பேர் சொல்லுவாங்கள, ஹஜாப் சப்பாத்தியோட வாழ்க்கையை முடிச்சுக்கல, அந்த இந்தாந்து பிரியாணிக்கு சாப்பிடுறீங்க, அப்புறம் போய் சேர்ந்துருவீங்க, நாங்க ஓதப்படுறதுல வாக்கி நாங்க ஒரு போடுவோம். அவர் ஆஜியா சாப்பிடல, 2 சப்பாத்தி தான் டாக்டர் சொல்லிட்டாரு அந்தார். அது மாதிரி ஒரு செய்வான். சொன்னாவே எல்லா இன்பங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய அழகான மனைவி இருக்கின்றார், என்ன செய்யறா, ஆனால் இல்லறத்தில் இன்பம் எனக்கு இல்லை. அதனால தயவு செய்து என்னைய மாதிரி ஆப்பு மாதிரி துவா செய்யாத, படுபாவி நல்ல பேரும் வந்து கேட்ட போய் சேர்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யா. அவன் சொன்னா எதுக்கு சொல்ல வர, அது வரை வந்துட்டான். என்ன செஞ்சா, குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தான். இல்ல வந்தாங்க, கேட்டாதா என்னப்பா ஆச்சு, வேணாம் எவன மாதிரி ஆக்க வேணும், நானாவே இருந்துட்டு போயிடுறேன், யாரு மாதிரி ஆக்க வேற, நானாவே இருந்து போயிடுறேன். வெளியில போனாத்தான் உண்மையாதான், வெளியிலே போனாத்தான் தெரிகின்றது மற்ற மக்களை விட நாம் நன்றாக இருக்கிறோம், மற்ற மக்களை விட நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதை நாம் மக்களோடு பழகிற நேரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம் என்பது செய்தி. அதனால முதல்ல பேசிக்கா இதை நமக்கு ஞாபகம் வைக்கணும். உலகத்துல நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம், எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ற எண்ணத்தையும் முதல்ல உடனே புரியுதா? ஒன்று. அதே நேரத்திலே இந்த ஆயத்தை நாம் காலை மாலை 7 தடவை ஓதிக்கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறதோ அதை எல்லாம் நீக்கிறார் என்பதால் பெருமானார் கண்டு தரக்கூடிய அழகான வழிமுறையாக இருக்கிறது. கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அன்புடன் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான விருதி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி لا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين.